உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திரு ஸ்டாலின் இந்த ஏழை மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அவருக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல. பல மாத சம்பளம் இன்னும் போச்சு. உடனே மத்திய அரசு மீது பழி போட்டார். நாங்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசிய போது மத்திய அமைச்சர் சொன்னார், எனக்கு இன்னும் கணக்கே கொடுக்கலீங்க, எல்லாம் பொய் கணக்கு எழுதியிருக்கிறாங்க, ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, கணக்கு கொடுத்தா தானே நாங்க பணம் கொடுக்க முடியும் சொன்னார். நாங்க சொன்னோம், பரவாயில்லைங்க, அவர்கள் எவ்வளவு கேட்கிறாங்களோ அதுல ஒரு பகுதியாவது நீங்க கொடுன்னு சொன்ன உடனே மத்திய அமைச்சர் நான் நேரடியாக டெல்லி சென்று அவளை சந்தித்து பேசிய போது ஏழை மக்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொன்னவுடன் 2999 கோடி முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணாங்க, பணத்தை விடுவிச்சாங்க. அப்படி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, செய்தி மக்கள் தொடர்பு துறைன்னு ஒரு துறை இருக்குது. அதுதான் அரசாங்கத்தில் கொடுக்கிற செய்தியெல்லாம் வெளியிடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்குது. திமுக ஆட்சி இருக்கும் போது, முந்தைய கருணாநிதி ஆட்சி இருக்கும் போது இப்படித்தான் இருந்தது, அண்ணா திமுக ஆட்சியிலும் இப்படித்தான் இருந்தது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்தாச்சு. இந்த செல்வாக்கு இழந்த காரணத்தினால எப்படியாவது மக்களை குழப்பி அவர்கள் ஆட்சிக்கு வரணும் திட்டமிட்டு 4 கூடுதல் தலைமைச் செயலாளர்களை நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் பேட்டி கொடுக்கிறாரு. ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளர் கொடுக்கிறாங்க, திரு அமுதா IAS அவர்கள் கொடுக்கிறாங்க. என்ன கொடுக்கிறாங்க? 1,05,00,000 பேர் மனு வாங்கி இருக்கிறாங்க. 1,05,00,000 பேர்கிட்ட மனு வாங்கி இதுவரைக்கும் 1,01,00,000 பேருக்கு அந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா 1,01,00,000 பேருக்கு தீர்வு காணப்பட்டது என்றா எந்தெந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டீங்க, என்னென்ன மனு கூட கொடுத்திருக்கிறாங்க, அதற்கு என்ன பரிகாரம் கண்டப்பட்டிருக்குது, என்ன விளக்கம் கொடுங்க. விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இப்படி தவறாக புள்ளிவிவர உடுகள் மீது சட்டப்படி அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். IAS அதிகாரிகள் பொதுவானவர்கள், உண்மை நிலையைத்தான் பேச வேணும். வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவுக்கு உடந்தையா இருந்துடாதீங்க. உங்களுக்கு திமுக முக்கியம்னா இந்த IAS அதிகாரிகளை ராஜினாமா பண்ணிட்டு திமுக கட்சியில சேருங்க. திமுக கட்சியில சேர்ந்து பிறகு பேட்டி கொடுங்க. நாங்க வேண்டாங்கல. அரசு அதிகாரியா இருந்துகிட்டு தவறான புள்ளி விவரத்தை கொடுக்காதீங்க, தயவு செய்து கொடுக்காதீங்க, மக்களை குழப்பாதீங்க. அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் ஏற்க வேண்டும் என்று எச்சரிக்கிறேன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.